மதுரை அரசாளும் மீனாட்சி. சரி தாத்தா, இன்னைக்கு என்ன வாகனம், அதை பத்தி சொல்லுங்க. சொக்கநாதர் நந்தி வாகனத்தில் வர்றார். நீ கேட்கலாம், அதாவது ரிஷப வாகனம்னாலும் நந்தி தானே, இதுவும் நந்தி தானே அப்படின்னு. அது ஒரு வகை. இது எப்படின்னா, இப்போ நீங்கள் பெருமாள் கோயிலில் போய் பார்த்தா கருட வாகனத்தில் மகாவிஷ்ணு உட்காந்துருக்க மாதிரி இதில் நந்தி மேலே ஏறி இவங்க வருவாங்க. பட்டத்தரசி மீனாட்சினால எப்பவும் அவங்க தனியாக தான் வருவாங்க. அவங்களுக்கான வாகனம் எது தெரியுமா? யாழி. யாழி வாகனம்னா என்ன அப்படின்னா, நீ நினைக்கிற மாதிரி அது டைனோசர் இல்லை. இங்கே பாரு, கோயில் சிற்பத்தில் இந்த இருக்குவாரி தான் யாழி. இந்த துதிக்கை எப்படி மேலே தூக்கியிருக்கா, பார்த்தா சிங்கம் மாதிரி இருக்கா. சரி, சாமியை கும்பிட்டுக்கோ. நம்ம அப்படியே சாமி கூட கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாமா? வணக்கம். சித்திரை திருநாளில் இன்றைக்கு 7ஆம் நாள் நிகழ்வு. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செழித்திடணும், சாமியை கும்பிட்டுக்கோ, பூமி விளையும் கோயில் குழந்தை. 7ஆம் நாளாகிய இன்று காலையில் எம்பெருமான் பிக்ஷாடன மூர்த்தியாக காட்சி தருகிறார். இது நம்ம வரலாற்றில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புராணத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா, தாருகாணத்து முனிவர்களும் பத்தினிமார்களும் கடவுளை மதிக்காமல், சிவபெருமானையோ திருமாலையோ மதிக்காமல் தங்களுடைய யாகத்தின் மூலமே எல்லாவற்றையும் பெறலாம் என்று நினைத்தார்களாம். அவர்களுக்கு மேலான சக்தி ஒன்று இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக சிவபெருமான் பிக்ஷாடன வடிவம் எடுக்கின்றார். அதாவது பிறந்த மேனியாக கைகளிலே உடுக்கு வைத்து கொண்டு பாம்பை அணிகலனாக அணிந்து கொண்டு சிவபெருமான் தோற்றத்தோடு வர, அதே போல விஷ்ணு மோகினி வடிவம் எடுத்து அங்கே வர, மோகினி வடிவம் எடுத்த அந்த பெண்மணியை பார்த்தவுடன் யாகம் செய்து கொண்டிருந்த முனிவர்கள் அவற்றெல்லாம் விட்டுவிட்டு மோகினியின் பின்னால் ஓட, முனிவருடைய பக்தினிகள் எல்லாம் பிக்ஷாடனுடைய தோற்றத்தை பார்த்து அவர் பின்னே ஓட, பிறகு அவர்கள் நாணம் ஐயோ இப்படி ஆகிவிட்டோமே என்று சொன்னவுடன் எம்பெருமான் அவர்களுக்கு அறிவுறுத்தி, உங்களுடைய ஆணவத்தை போக்கிக் கொள்ளுங்கள், அதுதான் பக்தி என்று சொன்னாராம். அந்த காட்சியைத்தான் நாம் 7ஆம் நாளில் காலையிலே காண்கின்றோம். சரி, இரவு நேரத்து வாகனங்கள் என்ன என்று சொன்னால், இன்றைக்கு அதிகார நந்தியும் யாழி வாகனமும் ஊர்வலத்திலே வருகின்றன. அதிகார நந்தி தான் எம்பெருமானை காண செல்வதற்கு அவரிடத்தில் தான் அனுமதி பெற்றுக்கொள்ள வேண்டும். நந்தி தேவர் என்று அவருக்கு பெயர். இங்கே அந்த அதிகார நந்தியின் மீது அவர்கள் வர, எம்பெருமாட்டியாகிய மீனாட்சி யாழி வாகனத்திலே வருகின்றார். யாழி என்பது ஒரு அபூர்வமான மிருகம். இந்த மிருகம் உயிரோடு இருந்ததா இல்லையா என்று நமக்கு தெரியவில்லை. புராணங்களிலே இதை பற்றி சொல்கிறார்கள். எப்படி டைனோசர் என்கின்ற ஒரு மிருகம் ஜுராசிக் என்கின்ற யுகத்திலே வாழ்ந்தது என்று சொல்கிறோமோ, அதை போல இங்கே யாழி என்கின்ற இந்த மிருகம் புராணங்களிலே சொல்லப்படுகின்றது. அஜந்தா எல்லோரோ போன்ற இடங்களிலும் இந்த சிற்பங்கள் இல்லை. ஆனால் சோழர்களுடைய காலத்திலும் பாண்டியர்கள் காலத்திலும் இந்த மிருகம் காணப்படுகின்றது. அதாவது சிங்க வடிவத்தில் துதிக்கையோடு கூடியதாக, சிங்கமும் யானையும் சேர்ந்தது போன்ற உருவம். இதுதான் இந்த யாழியினுடைய உருவம். இது மகர யாழி, சிம்ம யாழி என்று பல வடிவங்கள் இருக்கின்றன. மதுரையில் இருக்கிற ஒரு அழகான தூண் உள்ள இருக்கிற சிற்பத்தில் யாழியினுடைய வாய்க்குள்ளே பந்து இருப்பது போன்று செய்திருக்கிறார்கள். அது உலக புகழ்பெற்ற சிற்பம். இந்த வாகனத்தில் இன்றைக்கு எழுந்திருக்கிறார்கள். இதோ பக்தர்களெல்லாம் அந்த காட்சியை காணுகின்ற நிகழ்வை பார்க்கின்றோம். தொடர்ந்து திருவிழா நிகழ்வுகளை காண இருக்கின்றோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செழித்திடணும், சாமியை கும்பிட்டுக்கோ, பூமி விளையும் கோயில் குழந்தை. நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.